புரட்சியை நடத்தி முடித்த பிறகு காஸ்ட்ரோ ஒரு சிறிய கிராமத்திற்கு போனார், கியூபாவில். அங்கிருந்த மக்களுக்கு சோசியலிசம் என்றால் என்ன என்று தெரியாது. இதை கூட கேட்டுக்கொண்டிருக்கிற பெரும்பான்மையானவர்களுக்கு சோசியலிசம் என்றால் என்ன என்று தெரியாது. சொல் மட்டும் தெரியும். பெரும்பான்மையான மக்களுக்கு சோசியலிசம் என்றால் என்ன என்று தெரியாது. காஸ்ட்ரோ கேட்டார், உங்களுக்கு சோசியலிசம் வேண்டுமா என்று கேட்டார். கூட்டத்தில் இருந்து ஒரு பதிலும் வரவில்லை. ஏனென்றால் பெரும்பான்மையாக கூடியிருந்த மக்களுக்கு சோசியலிசம் என்றால் என்ன என்று தெரியாது. காஸ்ட்ரோ திரும்ப திரும்ப கேட்டார், உங்களுக்கு கம்யூனிசம் வேண்டுமா என்று கேட்டார். அதற்கும் அந்த கூட்டத்தில் இருந்து பதில் வரவில்லை. பிறகு காஸ்ட்ரோ புரிந்து கொண்டார், அவர்களுக்கு தெரியாத ஒன்றை அவரிடத்தில் கேட்டு அது வேண்டுமா என்று கேட்பதை விடவும் அவர்களுக்கு தெரிந்த மொழியில் அவர்களோடு உரையாட வேண்டும் என்று தீர்மானித்து காஸ்ட்ரோ கேட்டார், உங்கள் அனைவருக்கும் பசியின்றி உணவு வேண்டுமா என்று கேட்டார். எல்லோரும் வேண்டும் என்றார்கள். அடுத்து கேட்டார், உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்கான உழைப்பு வேண்டுமா, வேலை வேண்டுமா என்று கேட்டார். ஆம் வேண்டும் என்று கேட்டார்கள். உங்களுக்கு கல்வி வேண்டுமா என்று கேட்டார். ஆம் என்றார்கள். உங்களுக்கு நல்ல மருத்துவம் வேண்டுமா என்று கேட்டார். ஆம் என்றார்கள். பிறகு காஸ்ட்ரோ சொன்னார், இதையெல்லாம் வேண்டும் என்றால் சோசியலிசம் வேண்டும் என்று சொன்னார். அந்த மக்கள் ஆரவரித்து புரிந்து கொண்டார்கள், சோசியலிசம் என்பது அனைவருக்கும் அனைத்தையும் தருவது. இன்றைக்கு இந்தியாவில் எல்லாம் இருக்கிறது, என்ன இல்லை இந்தியாவில்? ஆனால் ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன், எல்லோரையும் கேட்க விரும்புகிறேன். எல்லாம் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறதா?